check. Check. இங்கே 2 லெக்சர். இன்னைக்கு கிளாஸ் இருக்கா? சாரி கைஸ், என் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். என் நெட்வொர்க் இஷ்யூ சடனாக நெட் ப்ராப்ளம், வைஃபை ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதனால் அது இஷ்யூ அந்த சால்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். Yes, is there. Very good evening, student. Beulah Carolina, very good evening. GV, and Smiley Money Kitchen. Even நீங்களா regular students நினைக்கிறேன். Yes. Yashika Kumaran. Yes, very good evening, students. So இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Sell the Unit of Life chapter ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனக்கு என்னோட ஃபேவரட் சாப்டர் Sell the Unit of Life சீரீஸா. Yes. ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yep. ஓகே, ஸோ நான் வந்துட்டு கிளியராக இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஈச் எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் இந்த வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ச் பை இன்ச். இது தவிர வேறு எதுவுமே இருக்காது அந்த சாப்டர். அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எஸ். ஸோ ஓகே, எங்கடா அது? இப்போ தான் குட் நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறியாடா? என்ன எப்படி இருக்கிற? ஓகே, சரி. இன்னைக்கு என்ன சாப்டர்? செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, ஆடிபிளாக இருக்குது. ஓகே. ஸோ செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகேவா? செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம இங்கே டீட்டெயிலாக செல்லோட பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி என்டையராக டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு செல் த யூனிட் ஆஃப் லைஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு செல் உங்களுக்கு என்னன்னு தெரியும். செல்னா என்னது சொல்லுங்கள் பசங்களா? செல் இஸ் ஆ சின்ன பதுன்னு படிக்கிறேன். செல் இஸ் ஆ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப், சொல்லுங்கள். செல் இஸ் ஆ ஸ்ட்ரக்சரல் ஆர் ஃபண்டமெண்டல்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் ஏதோ ஒன்று. ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல். ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் தான் வந்துட்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் எத்தனையோ கணக்கான செல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது, எதுக்கு இது தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெறும் நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் செல் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவாடா? எஸ். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். எந்த டாப்பிக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு இந்த டிஸ்கவர் பண்ணது யார், இதெல்லாம் நீட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஸ்கவர் பண்ணது யார் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது, யார் ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது, செல்லை அப்சர்வ் பண்ணது யார் வந்து ஒரு தியரியை கண்டுபிடிச்சாங்க, செல் தியரி அப்படின்னு சொல்கிறது. இது யார் கொடுத்தாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு மெயின் திங் இன்ட்ரடக்ஷனில் வரும். ஓகேவா? டிஸ்கவர்ட் ஃபர்ஸ்ட்டு பண்ணது வந்துட்டு இங்கே பாருங்கள், ராபர்ட் ஹுக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி டிஸ்கவர் பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ராபர்ட் ஹுக். அப்புறமா அப்சர்வ் பண்ணது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்துட்டு சொல்லுங்கள், ஒரு லைவ் செல் வந்துட்டு அப்சர்வ் பண்ணது வந்துட்டு யார் சொல்லுங்கள்? ஆண்டன் வான் லீவன்ஹோக். வென் ஹுக். ஓகேவா? இவர் HOOKயா ஈகே நினைக்கிறேன். HOEK. ஓகேவா? HOEK. ஆண்டன் வான் லீவன்ஹோக் தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது, அதுவும் லைவ் செல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் தியரி.
தியரியில் யார் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் செல்லை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஹெல்ப் ஆனது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்னு நம்ம வாழ்க்கையில் வந்தக்கப்புறமா தான். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளாம் ஒரு இமேஜினரியாக இப்படி இருக்கோம், இப்படி இருக்காது, இப்படி இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒன்ஸ் மைக்ரோஸ்கோப் எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறமா we started studying மைக்ரோஸ்கோபிக் திங்ஸை வந்து டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ செல் தியரிக்கு போயிடலாம் ஓகேவா. மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கப்புறமா இந்த செல் தியரி இதெல்லாமே வந்துச்சு. செல் தியரி ஓகேவாடா பசங்களா. செல் தியரி இஸ் given by ஷெல்டன் அண்ட் ஷ்வான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் கொஸ்டின். ஸ்லீடனா வாட்எவர், ஸ்லீடன் ஆர் ஷெல்டன் ஏதோ ஒன்று, ஸ்லீடன் அண்ட் ஷ்வான் ஏதோ ஒன்று பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுதான் மெயின் ஓகேவா. ஹூ ஃபார்முலேட்டட் செல் தியரி அப்படின்னு கேட்பான். ஷெல்டன் அண்ட் ஷ்வான் ஃபார்முலேட்டட் செல் தியரி ஓகேவா. ஓகேடா பசங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இது இயரை வந்துட்டு கேட்டால் எழுதிக்கோங்க. 1838 ஓகேவா. ஸோ மேத்யூ ஷெல்டன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹி அப்சர்வ் பிளான்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். பிளான்ஸ் வந்துட்டு கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ்ன்னு கண்டுபிடிச்சது வந்துட்டு மேத்யூ ஷெல்டன் அதான் ஓகேவா. இதுக்கப்புறமா இந்த தியோடர் ஷ்வான் அப்படின்றது 1839 ரிப்போர்ட் தட் செல்ஸ் ஆர் தின் அவுட்டர் லேயர். செல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தின் அவுட்டர், அதை பற்றியும் அவுட்டர் லேயர் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் ஓகேவா. ஸோ செல்லுக்குள்ளே வெளியே லேயர் இருக்கும் இல்லையா. ஸோ செல்லுக்குள்ளே மைன்யூட் இப்படி ஒரு லேயர் மாதிரி ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த லேயருக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்குது, அது ஒரு மெம்ப்ரெயின் மாதிரி இருக்குது. அந்த மெம்ப்ரெயின் பேர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் பற்றியும் டீட்டெயிலாக படிப்போம் ஓகேவா. பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னு சொன்னார் ஓகேவா. இது இல்லாமல் பிளான்ட் செல்ஸுக்கு வந்துட்டு செல்வால் இருக்குது, ஆனால் சில இதுக்கு வந்துட்டு செல்வால் இல்லை. அது கூட பிளான்ட் செல்லுக்கு வந்துட்டு செல்வால் இருக்குன்னு யார் சொன்னார்? தியோடர் ஷ்வான் ஓகேவா. இவர் தான் ஷ்வான் ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ருடால்ஃப் விர்ச்சோ பற்றியும் படிக்கலாம். இதெல்லாம் சயின்டிஸ்ட், இந்த சாப்டர் சயின்டிஸ்ட் பேர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஓகேவா. இன்னொன்று இந்த சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஹை வெயிட்டேஜ் ஓகேவா. ருடால்ஃப் விர்ச்சோ 1855 என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா. 1855 ருடால்ஃப் விர்ச்சோ என்ன பண்ணார்னா, இங்கே பாருங்கள், இப்போது செல் வந்துட்டு டிவைட் ஆகுது இல்லையா. செல் டிவைட் ஆகுது. அந்த செல் டிவைட் அப்புறமா ஒரு நியூ செல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. செல்லு டிவைட் ஆகுது, அப்புறம் ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகுது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங், இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆன செல்ஸ்லேருந்து ஓகேவா. ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு இவர் சொன்னார் ஓகேவா. இவர் வந்துட்டு செல் தியரை, ருடால்ஃப் விர்ச்சோ வந்து செல் தியரை வந்துட்டு மாடிஃபை பண்ணார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டேட்மெண்ட்னா, எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கும் செல்ஸ் இருக்குது, எல்லா ஆர்கனிசம்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் எல்லா செல்ஸும் ஃபார்ம் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொன்னார் ருடால்ஃப் விர்ச்சோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஓவர்வியூ ஆஃப் செல்ஸ், இதெல்லாம் சயின்டிஸ்டோட கதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஓவர்வியூ ஆஃப் செல்ஸை பற்றி என்ன தெரியணும் அதெல்லாம் பார்ப்போம். ஓவர்வியூ ஆஃப் அ செல் ஓகேவா. நம்ம ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக் இது எல்லாமே டீட்டெயிலாக படிப்போம் ஓகேவா. ஸோ ஆல் செல்ஸ் கண்டெய்ன்ஸ், எல்லா செல் கண்டெய்ன்ஸ் ஓகேவா. ஆல் செல் கண்டெய்ன்ஸ் என்னது, சைட்டோபிளாசம், ரைபோசோம்ஸ் ஓகேவா. சைட்டோபிளாசம்னா என்னது, பேசிக்லி சைட்டோபிளாசம்ன்றது ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் நாங்கள் பாருங்கள், இப்படி ஒரு மாதிரி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா. ஒரு இப்படி பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இப்போ நான் இமேஜஸ்லாம் காட்டுறேன் ஓகேவா. ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். அங்கே என்ன இருக்குன்னா, ஆல் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், செல்லுலர் ஆக்டிவிட்டீஸு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, அப்புறம் செல்லுக்கு லிவிங் ஸ்டேட் இருக்கிறதுக்கு இந்த சைட்டோபிளாசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் ரைபோசம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் பாருங்கள். ரைபோசம்னா ஃபஸ்ட்டு இது அதுக்கு மெம்ப்ரெயின் இருக்குது. இது வந்துட்டு ஒரு நான் மெம்ப்ரெயின் பவுண்ட், இம்பார்ட்டண்ட்டாக நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்
ஃபவுண்ட் இன் எங்கே இருக்குன்னா இது சைட்டோபிளாசம்குள்ளே இருக்குது ஓகேவா. சைட்டோபிளாசம் இஸ் செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். சைட்டோபிளாசம்ஸ்குள்ளே இது இருக்குது. யார் இருக்காங்க? ரைபோசோம்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ரைபோசோம் வந்து நான் மெம்பரேன் பவுண்ட் என்னது சொல்லுங்கள், நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஓகேவா. எங்கே ஃபவுண்ட் இருக்குது? ஆன் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம் ஓகேவா. சைட்டோபிளாசமில் இது ஃபைண்ட் இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க. எஸ். இது இல்லாமல் நம்ம குளோரோபிளாஸ்ட் இது இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா பற்றி படிப்போம். மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துட்டு ஆர்இஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி, ரைபோசோம் இல்லைனா இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம் ஓகேவா. எஸ். எக்ஸைட்டட். எஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்லுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்லுனாலே குட்டி. ஸோ குட்டி செல்லுனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாலஸ்ட் செல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதுவும் நீட் கொஸ்டின். நீட்டு கொஸ்டின் ஓகேவா. ஸ்மாலஸ்ட் செல் சொல்லுங்க, ஃபர்ஸ்டா சொல்லுங்க. மைக்கோபிளாஸ்மா. கரெக்டா? மைக்கோபிளாஸ்மா. அதோட லென்த் கொடுங்க பாருங்க, 0.3 millimeter in length ஓகேவா. ஓகேவா. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மில்லிமீட்டர் லென்த் எம்சிக்யூல கேட்பாங்க ஓகேவா. இது இல்லாமல் ஸ்மாலஸ்ட் செல். சார் ஸ்மாலஸ்ட் செல் பார்த்துட்டோம். அப்போ லார்ஜஸ்ட் செல் எது சார் அப்படின்னா, லார்ஜஸ்ட் செல் சொல்லுங்க. ஆஸ்ட்ரிச் முட்டை இருக்கு தெரியுமா சார்? ஸோ ஆஸ்ட்ரிச் முட்டை. ஸோ லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் வந்துட்டு எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். இது லார்ஜஸ்ட். அப்போ லாங்கஸ்ட் செல் எது சார்? இது எல்லாமே பேசிக்ஸ்டா. இது யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா. லாங்கஸ்ட் செல் அப்படின்னா என்னது உங்களுக்கே தெரியும், நர்வ் செல்ஸ். லாங்கஸ்ட் செல் வந்துட்டு நர்வ் செல்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ செல்லோட பேசிக் ஓவர்வியூ அப்படி இல்லாமல் பார்த்தோம் ஓகேவா. இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ செல்லில் வந்துட்டு டைப்ஸ் இருக்கு. என்னதுன்னா ப்ரோகேரியோட்டிக் செல் அண்ட் யூகேரியோட்டிக் செல் ஓகேவாடா பசங்களா. கேரியோட்டிக் செல் ஓகேவா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்க்கு போயிடலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு சொன்னல ப்ரோகேரியோட்டிக் செல். நீட்டாக போகலாம். ஏதோ டவுட்ஸ் ஆடா இங்கே வரைக்கும் பசங்களா? எனி டவுட்ஸ்? ஹலோ, கேட்குதா வாய்ஸு? நோ டவுட்ஸா? ஸோ இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கு போயிடலாம். ப்ரோகேரியோட்டிக் செல் ஓகேவாடா. எஸ், ஆடிபிள் ஓகே. ஸோ நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வரி பண்ணாதீங்க, சில்லாக படிக்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் செல். கேரியோன்னு நியூக்ளியஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயில் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இதுக்கு வந்து நோ மெம்ப்ரேன் வந்து ஆப்சென்ட்டு. ஸோ நோ மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வார்த்தை ஏதாவது வார்த்தைக்கு கேரியோ அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ் ஓகேவா. நியூக்ளியஸை பற்றியும் நியூக்ளியோட்டிக் ஆர் நியூக்ளியஸை பற்றி குறிக்கிறது. எந்த வார்த்தை இங்கே ஜென்ரலாக சயின்ஸுக்கு ரிலேட்டடாக வந்தால் விச் இஸ் ப்ரீ மெச்சூர்ட் ஓகேவா. மெச்சூர்டுக்கு முன்னாடி லெவல் ஓகேவா. அது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோகேரியோட் எதெல்லாமே எந்த வேர்ட்ஸ் ஆனாலும் இந்த சயின்ஸில் இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரீ மெச்சூர்டாக இருக்கிறது ஓகேவா. அப்படின்னா என்னது கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலை ஓகேவா. அது எல்லாமே இங்கே வருவாங்க ஓகே. ஆல்ரைட்.
ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது அப்படி சொன்னால். நோ மெம்ப்ரேன் பவுண்ட். இப்போ அதே வந்து யூகேரியோட்டிக்னா மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ தே ஹேவ் நோ மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் ஓகேவா, அண்ட் ஆர்கனல்ஸ். அப்படின்னா இங்கே பாருங்க, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, mycoplasma, PPLO, pluro pneumonia like organisms ஓகேவா, PPLO னா ஓகேவா, pluro pneumonia like organisms. இதெல்லாமே என்னது ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ் ஓகேவா. இது எல்லாமே ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ். அது என்ன பண்ணுன்னா மல்டிப்ளை பண்ணும். எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ரேப்பிட்லி ஓகே. யூகாரியோட்டிக் செல்ஸோட தான் தான் யூகாரியோட்டிக் செல் ஓகேவா. ஆல் ரைட். இப்போ பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் பார்ப்போம். பேசிக் ஷேப்ஸ் என்னெல்லாம் பேசிக் ஷேப்ஸ் சொல்லுங்க. பாக்டீரியாவில், ப்ரோகாரியோட்ஸில் இல்லை, பாக்டீரியாவில் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா there are several shapes. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும்ல, பெசிலஸ் வந்து ராட் ஷேப்பு, பெசிலஸ். காக்கஸ் வந்து ஸ்பெரிக்கல் காக்கஸ். விப்ரியோ காமா ஷேப்டு இப்படி இருக்குமே, ஸோ விப்ரியோ. ஸ்பைருலம் சொன்னேன், ஸ்பைரல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா. இது எல்லாமே பேஸியாக பாக்டீரியல் ஷேப்ஸ். இது ஏன் இப்போ படிக்கிறோம், இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது உங்களோட சீரியஸாக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது எம்பிபிஎஸ் அண்ணாக்கிட்டே போய் கேளுங்க, படிக்கிறவங்ககிட்ட போய், உங்கள் மைக்ரோபயாலஜியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டரே வந்துட்டு பாக்டீரியா பற்றி படிப்பீங்களா நீங்கள், அதில் பாக்டீரியா பற்றி ஷேப்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் என் பேரை மாற்றிக்கிறேன். சீரியஸாடா, இது ஒரு எஸ்ஏ கொஸ்டின் பாக்டீரியா பற்றி ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரே பாக்டீரியா திங் அது பற்றி தான் இருக்கும். ஏன் உங்கள் இந்த முகமது அண்ணாவே போய் கேளுங்க, இதே தான் சொல்லுவார். உங்களோட ஃபஸ்ட் இயர் உங்களோட செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி சப்ஜெக்டில் ஓகே. ஆமாண்டா பசங்களா. ஸோ இப்போது இது பாக்டீரியா பற்றி ஜஸ்ட்டு பேசிக்காக சொன்னேன் ஓகேவா. ப்ரோகாரியோட்டிக் தான் நம்ம சீரியஸாக பார்க்க போகிறோம். ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு ப்ரோகாரியோட்டிக் செல் எப்படிலாம் இருக்கும், இமேஜ் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்னெல்லாம் இருக்குது, பிள்ளை, ரைபோசோம், சைட்டோபிளாசம், பிளாஸ்மிட்டு, இன்க்ளூஷன் பாடிஸு, இது எல்லாமே இருக்கும் ஓகேவா. இந்த டயக்ராமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி இமேஜ். இரு, ஃபஸ்ட்டு நான் பார்ட்ஸ் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டயக்ராமை பாருங்கள். நான் வேணா டயக்ராம் இங்கே வரட்டுமா, டயக்ராம் இங்கே வரும் ஓகேவா, உங்களுக்கு தெரிகிற மாதிரி இங்கே வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்ட்ஸ் வருது அப்படின்னு எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் செல் என்வெலப் அப்படின்னா என்னது ஓகேவா. இதெல்லாம் பார்ட்ஸு, செல் என்வெலப். நெக்ஸ்ட் வந்துட்டு மீசோசோம்னா அப்படின்னா என்னது, நியூக்ளியாய்ட் ஓகேவா. ஃப்ளாஜில்லானா டெய்ல் மூமெண்ட்ஸ்க்காக. அப்புறம் ஃப்ளாஜிலா, பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, PILI பிள்ளை. அப்புறம் ரைபோசோம்ஸ், அப்புறம் இன்க்ளூஷன் பாடிஸ் ஓகேவா. இது பேசிக்காக உங்களுக்கு தெரியணும் இது எல்லாமே. இப்போ இமேஜை பேஸ்ட் பண்ணிடலாம். இமேஜ் தெரியுதாடா, ஐஸ்கிரீம். ஸோ சைட்டோபிளாசம் இஸ் இம்பார்ட்டன்ட் பேசிக்லி ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிள்ளை இருக்குது ஓகேவா. பிள்ளை, ரைபோசோம்,
அப்புறம் இன்க்ளூஷன் பாடிஸ் இங்கெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கலி. இப்போ போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? செல் என்வலப் அதானே சொன்னேன். செல் என்வலப் ஓகேவா? செல்லோட கவரிங் என்வலப், செல் என்வலப் ஓகேவா? செல் என்வலப் பேசிக்கலி இது வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஓகேவா? அந்த இதுக்கு எதுக்கு அந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கு கவரிங் தான் ஓகேவா? ஓகே, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் கவரிங். செல் பேசிக்கலி இந்த செல் என்வலப் வந்துட்டு ஒரு கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சரா, காம்ப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஓகேவாடா? கவரிங். ஸோ இது டோட்டலாக வந்துட்டு 3 லேயர்ஸ் இருக்கும் ஓகேவா? 3 பவுண்ட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பவுண்ட் லேயர்ஸ் வந்துட்டு கேட்பாங்கடா, இப்படி கேட்பாங்க, என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 பவுண்ட் லேயர்ஸ் வந்துட்டு கிளைகோகேலிக்ஸ், கிளைகோகேலிக்ஸ், செல் வால், அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா ப்ரோகாரியோட்டிக் செல் இஸ் கவர்ட் பை அ செல் envelope. அந்த செல் envelope is basically a chemically complex protective cover which has 3 layers. ஓகேவா? அந்த 3 layers என்னன்னா கிளைகோகேலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேனா? ஸோ என்னது இது? எஸ், பிளாஸ்மா மெம்பரேன். இது தெரியணும். இப்போ கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னா ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். கிளைகோகேலிக்ஸ் ஓகேவா? கிளைகோகேலிக்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு அவுட்டர் லேயர். ஃபர்ஸ்ட் வெளியே அவுட்டர் மோஸ்டாக இருக்கிறது இவங்க தான் கிளைகோகேலிக்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும்னா இது வந்து ஒரு திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். திக்னஸ் ஆர் ரொம்ப திக்காக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த பாக்டீரியா, எந்த டைப் ஆஃப், அதான் சொன்னல, எந்த டைப் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவாடா? நெக்ஸ்ட்டு சிலது ஸ்லைம் லேயர்னா, ஸ்லைமில் உங்களுக்கு தெரியும்ல, நான் அப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஸ்லைம் ட்ரெண்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பாப்ஸ் தான் ட்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லைம் இருக்கும்ல, ரொம்ப ஸ்லைமி லேயர் தெரியும்ல எல்லாருக்கும். ஸ்லைம் என்ன ஆச்சு? உங்ககிட்ட இருக்கிற அதுவே யூஸ் பண்ணலாம். மிஸ் ஆகிற போர்ஷன் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பட் ஓல்டு புக் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கவர் பண்ண மாற்றி இருக்கும். கிளைகோகேலிக்ஸ். ஓகே தேங்க்யூ. ஓ, நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்களா? ஓகே, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஸ்லைம் லேயர் ஓகேவா? ஸ்லைம் லேயர் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? ஆல்ரைட். சரிடா. ஸோ ஸ்லைம் லேயர் இது வந்துட்டு பேசிக்கலி ஸ்லைம் லேயர் ரொம்ப லூஸாக இருக்கு இல்லையா? ஸோ அது இட் இஸ் அ லூஸ் ஷீட். அப்புறம் இல்லைனா கேப்சுலாவும் இருக்கும். கேப்சுலாக இருந்தால் எப்படி இருக்கும்னா திக் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸ்லைமாக இருந்தால் ரொம்ப லூஸாக இருக்கும். இது கேப்சுல் ஃபார்மில் இருந்தால் திக் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஓகேவாடா பசங்களா? திக் அண்ட் டஃப். எப். இப்போ கிளைகோகேலிக்ஸ் அவ்வளோதான்டா. வேறு ஃபர்ஸ்ட் லேயர் கிளைகோகேலிக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செல் வால் சொன்னேன் இல்லையா? செகண்டு செல் வால் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட்டு வெளியே இருக்கிற லேயர் வந்து கிளைகோகேலிக்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல் வால். இப்போ செல் வாலை வந்துட்டு அப்போது நடுவில் இருக்கிறதுனால இது ஒரு மிடில் லேயர். கரெக்டா? மிடில் லேயர். ஸோ இது மோஸ்ட்டாக எல்லா ப்ரோகேரியோட்ஸும் யூ கேன் seen in all prokaryotes. ஸோ இது வந்துட்டு ஒரு செல்லுக்கு ஷேப் கொடுக்கறதே இந்த செல் வால் தான். ஓகேவா? இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல் வால். ஓகேவா? ஷேப் டு த செல் வால் கொடுக்கறதே இவங்க தான். ஷேப் டு த செல் வால். எப். ஓகே, இதுதான் செல் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஆல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
கடைசியா லாஸ்ட் லேயர் வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ பிளாஸ்மா மெம்பேரில் 1 2 முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் வந்து இன்னர் லேயர் வந்துட்டு பிளாஸ்மா. ஸோ இது கீழே இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதுனால இது பேர் இன்னர் லேயர். ஓகேவா? இல்லை இன்னர் மோஸ்ட் லேயர் ஆர் இன்னர் லேயர். இது வந்துட்டு ஒரு செமி பர்மியபிள் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அதனால என்னன்னா அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் தி இன்ட்ராக்ஷன் இருக்கும். இன்சைட் அண்ட் அவுட் சைடு இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி ஹேப்பனிங் ஓவர் ஹியர். ஓகேவா? அது ஏன் எதுக்கு அது ஆகுது அதெல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். இன்சைட் அண்ட் அவுட் சைடு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் இங்கே. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு தட் ஆஃப் யூகேரியோட்ஸ். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரக்சரலி மட்டும். ஓகே, எஸ். இப்போ செல் என்வலப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு இந்த செல்வோட என்வலப் பேஸ் பண்ணிட்டு, அதாவது இதெல்லாம் செல் என்வலப்குள்ள செல் என்வலப்னா அந்த லேயர்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் இந்த 3 லேயர்ஸ் பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணிட்டு சில சயின்டிஸ்ட் இந்த லேயர்ஸ் தான் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் செல் என்வலப்ங்க பாரு. பேஸ்ட் ஆன் எந்த டைப் ஆஃப் செல் என்வலப் இருக்கோ, அந்த லேயர்ஸ் இருக்கோ, அண்ட் எந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு பாக்டீரியா. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் டு கிராம் நெகட்டிவா கிராம் பாசிட்டிவான்னு இந்த பேசிஸில் அவங்க கண்டுபிடிப்பாங்க. கிராம் ஸ்டெயினிங்ன்றது ஒரு ப்ராசஸ்டா. உங்களோட செகண்ட் இயர் ப்ராக்டிகல்ஸில் சீரியஸாக மைக்ரோபாலஜி ப்ராக்டிகல்ஸில் கிராம் ஸ்டெயினிங்ன்றது இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல். இப்போயே சொல்லிடுறேன். அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸ்டெயின் பண்ணி எதுவுமே இல்லை, ஸ்லைடை வந்துட்டு ஸ்டெயின் பண்ணுவீங்க. ஒரு பாக்டீரியா கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா இல்லை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டு கிராம் ஸ்டெயினிங். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. என்னது? ஒன்று கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இன்னொன்று கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. நான் இப்படி நெகட்டிவ் இப்படி எழுதிக்கிட்டேன் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகேவாடா பசங்களா? கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, ஸோ கிராம் ஸ்டெயினை வந்துட்டு அப்படியே ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா, அப்படியே ரீட்டைன் கிராம் ஸ்டெயின் அப்படியே ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா, கிராம் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். இல்லை அந்த ஸ்டெயின் வந்துட்டு அங்கே நிற்கலை அப்படின்னா அது வந்துட்டு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே, ஒரு ஸ்டெயின் போடுவாங்கம்மா. மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, இதுக்கு இப்போ ஏதோ மைக்ரோஸ்கோப் இருக்குது, இங்கே வந்துட்டு இப்படி இருக்கும், அது ஏதோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு ட்ராப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்ஸ் போடுவாங்க. ஓகேவா? அந்த ட்ராப்ஸ் ஆஃப் ஸ்டெயின் போட்டுட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்க. அப்போ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இஃப் இது ரீட்டைன்ஸ் கிராம் ஸ்டெயின், அந்த ஸ்டெயினை வந்து ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா அது கிராம் பாசிட்டிவ். இல்லை அந்த ஸ்டெயினை ரீட்டைன் ஆகலைன்னா அது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகேவா? தே டு நாட் ரீட்டைன் பாக்டீரியா, அது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதுதான் பேசிக் செல் என்வலப் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்றது. இப்போது நம்ம டீட்டெயிலாக மீசோசோம், அதாவது மிடில் லேயர், அதை பற்றி பார்ப்போம். மீசோசோம்னா அப்படின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். மீசோசோம்லனா இங்கே பாருங்கள், செல்லில் மீசோசோம்ன்றது எப்படி இருக்கும்னா, இப்போது இங்கே பாருங்கள், நான் வரைகிறேன். ஒரு லேயர் இருக்கா, இப்படி இங்கே பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இது பேர் தான் மீசோசோம். ஓகேவா? இந்த மைன்யூட் பவுச் மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு குட்டி பவுச் மாதிரி, இதுதான் மீசோசோம். ஓகேவா? இதுதான் நம்ம படிக்க போகிறோம். மீசோசோம் இஸ் ஸோ அந்த டயக்ராம் பார்த்த மாதிரி மீசோசோமிங் இஸ் உள்ள இன்ஃபோல்ட் இருக்கு இல்லையா. ஸோ மீசோசோம் இஸ் இன்ஃபோல்டிங் ஆஃப் வாட்? அது எங்கே இருக்காது? பிளாஸ்மா மெம்பரேனில் தானே. அது பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவாடா பசங்களா?
ஸோ இது இன்னெல்லாம் கண்டெய்ன்ஸ் it includes இன்னெல்லாம் it includes vesicles, tubules, அப்புறம் லாமிலே. ஓகேவா? லாமிலே, லாம்லா, அப்புறம் லாமிலே. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ ஓகே, நான் இது ஒரு பவுச் மாதிரி இருக்கு, ஒரு இன்னர் ஃபோல்ட் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே சொல்றீங்க. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, சரி எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்றதுக்கு இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம். ஸோ இந்த என்ன பண்ணா, ஒரு செல்லுக்கு செல் வால் ஃபார்மேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுது. ஓகேவா, செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதே இந்த மீசோசோம் தான். ஓகேவா, இந்த இன்ஃபோல்டிங். நெக்ஸ்ட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் டிஎன்ஏல டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா, குரோமோசோம்க்கு. ஓகேவா, குரோமோசோம் தானே டிஎன்ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு குரோமோசோம் வந்து டாட்டர் செல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கூட இவங்க தான் இந்த மீசோசோம் தான் ஹெல்ப் ஆகும். ஓகேவா, அது எப்படி எழுதலாம், distribution of chromosome to daughter cells. இதை மறக்கவே மறக்காதீங்கண்ணா, உங்கள் செகண்ட் இயர் வரைக்கும் அப்படியே இது அப்படியே நான் வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதலாம். சீரியஸாக சொல்கிறேன். டாட்டர் செல்ஸ். ஓகேவா, எஸ். வேற எப்படி இந்த மீசோசோம் ஹெல்ப் ஆகும் அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பிரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு இது ஹெல்ப் ஆகும். ரெஸ்பிரேஷன், அப்புறம் இங்கேருந்து அங்கே வெளியே செக்ரீட் பண்ணுறது, இங்கேருந்து உள்ளே போகிறது, இது செக்ரீஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா, செக்ரீஷன். ஓகேவா, இது இல்லாமல் இப்படி எப்படி மடங்கி இருக்கு, எதுக்கு மடங்கி இருக்குன்னா, சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த நம்மளுக்கு எப்படி அங்கே சர்ஃபேஸ் ஏரியா பெருசாகிறதுக்கு we have finger like projections called villi, அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா நம்மளுக்கு we have this மீசோசோம். ஓகேவா, இதுக்கு ஓகே சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே மீசோசோம். நம்மளுக்கு ஸ்டொமக்குள்ளே இருக்கிறது என்னது, வில்லை ஆர் வில்லி, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th கூட படிச்சிருப்பீங்க. எஸ், இதுதான் மீசோபத்தோட கதை. ஓகேவா, ஃபங்க்ஷன் எல்லாமே மீசோசோம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு குரோமேட்டோஃபோர்ஸ் பற்றி பார்ப்போம். குரோமேட்டோஃபோர்ஸ் பற்றி ஏன் படிக்கணும் அதுவும் சொல்லிடுறேன். இதுவும் வந்துட்டு பார்ட்ஸ் தான். ஓகேவா, ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல்குள்ளே இருக்கிற எல்லா ஒரு செல்லோர் ஆர்கன்ஸ்னு வச்சுக்கோங்க. குரோமேட்டோஃபோர்ஸ், எஸ். ஸோ இந்த குரோமேட்டோஃபோர்ஸ் வந்துட்டு பிக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த பிக்மெண்ட்ஸ்குள்ளே என்ன கண்டெயின் இருக்கும்னா, பிக்மெண்ட்ஸ் கண்டெய்னிங் மெம்பரேனஸ் infoldings in some prokaryotes. இதுக்கு சம் குரோமேட்டோஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு எழுதுறேன் பாருங்க. இங்க பாருங்க, சைனோபாக்டீரியா இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஆல்ரைட், பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா, இது ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல்லில் இந்த குட்டி குட்டி செல்ஸ் இருக்கு இல்லையா, இது பேர் குரோமேட்டோஃபோர்ஸ். ஓகே, எஸ். இப்போ நியூக்ளியாய்ட் பற்றி படிக்க ஆரம்பிப்போம். டைம் இருக்குல்ல, நியூக்ளியாய்ட். இப்போ இருக்க ஏதாவது டவுட் இருக்காடா உங்களுக்கு? ஒரு இன்டர்னல் ஆர்கனல்ஸை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டவுட் இருக்கா இப்போ? எனி டவுட்ஸ், நோ ப்ராப்ளம், யூ கைஸ் கேன் ஆஸ்க். ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கோம், ஒன்றா போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நோ டவுட்ஸ்? ஓகே, சரிடா பசங்களா. ஓகே, இப்போ
நியூக்ளியைடு பற்றி படிக்க போகிறோம். நியூக்ளியைடுனா என்னது, அது எதுக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நியூக்ளியைடு வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இது பேசிக்லி இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நான் மெம்பரேனஸ், இல்லைன்னா நேக்கடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நேக்கடு கூட வச்சுக்கோங்க. நான் மெம்பரேனஸ் சர்க்குலார் ஜீனோமிக் டிஎன்ஏ. அப்படின்னா இது பேசிக்லி சிங்கிள் குரோமோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேடா? எஸ், நியூக்ளியாய்டு. ஓகே, ஸோ நியூக்ளியைடோட மெயின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியைடு, இதை பற்றி நியூக்ளியைடு வந்துட்டு இமேஜஸ் காட்டுறேன். அதே அந்த டயக்ராம்லேயே இருக்கான்னு பார்க்குறேன். எங்கடா அது? இங்கே பாருங்க, இதுதான் நியூக்ளியாய்டு. சாரி தம்பிங்களா, இது இங்கே தான், இதுதானே நியூக்ளியாய்டு. இங்கே தெரியுது இல்லையா? இப்படி இருக்கே பாரு, இப்படி இருக்கு, இப்படி 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 கொச்சுன்னு இருக்கே, பாம்பு மாதிரி. இதுதான் நியூக்ளியாய்டு. ஓகேவா? இதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் பார்த்துட்டு வாங்க. இது வந்துட்டு பாம்பு மாதிரி இருக்கிற நியூக்ளியாய்டு, அப்புறம் பிளாஸ்மா இப்படி டாட் இருக்கு இல்லையா, பிளாஸ்மிட். இப்போ இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ பேசிக்கலி நான் சொன்னேன் இல்லையா, இட் இஸ் அ நான் மெம்பரேனஸ் சர்க்குலர் ஜீனோமிக் டிஎன்ஏ, அப்புறம் இட் இஸ் அ சிங்கிள் குரோமோசோம். ஓகேவா? ஒரே சிங்கிள் குரோமோசோம், அப்புறம் ஒரே ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு தெரியணும். வேற என்னன்னா, இப்போது பிளாஸ்மிட் பற்றி பார்ப்போம். நான் பிளாஸ்மிட் அங்கே காட்டினேன் இல்லையா, பிளாஸ்மிட் பேசிக்கலி, ஸோ மெனி பாக்டீரியா ஹாவ் அ ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா? இப்படி சர்க்குலராக இருக்கும், ரவுண்டாக நான் காட்டினேன் இல்லையா, அந்த சர்க்குலர் டிஎன்ஏ பேர் தான் பிளாஸ்மிட். சரியாடா? ஸோ இது எங்கே இருக்கும்னா, அவுட் சைட் த ஜீனோமிக் டிஎன்ஏ, அவுட் சைட் த ஜீனோமிக் டிஎன்ஏ இந்த பிளாஸ்மிட் இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு யூனிக் ஃபீனோடைபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும். ஃபீனோடைபிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு இல்லை கேரக்டர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ். ஓகேவாடா? ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, கேரக்டர்ஸ். அவ்வளோதான் பிளாஸ்மிட் பற்றி உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வால் இப்படி 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 இருக்கல, ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது பேர் என்னதுன்னா ஃப்ளாஜில்லா. ஓகே, ஃப்ளாஜில்லா. ஸோ ஃப்ளாஜில்லா இஸ் அ filamentous extension of the cell wall. செல் வாலோட, இப்போ செல் வால் இருந்துச்சுன்னா இப்படி இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் அது. ஓகேவா? ஸோ filamentous extension of cell wall of motile bacteria. motile bacteria என்னது, ஒரு இடத்துலயே இருக்காது, இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? மூவ்மெண்ட், motile bacteria. சரியாடா? ஓகே, பேசிக்கலி இந்த ஃப்ளாஜிலம் அப்படின்றது ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும். இப்படி நிறைய இருக்காது ஆக்சுவலி. பாருங்கள், ஒன்றே ஒன்று இப்படி டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளாஜிலம்க்கு வந்துட்டு, இந்த பாக்டீரியல் ஃப்ளாஜிலம்க்கு வந்துட்டு டோட்டலாக 3 பார்ட்ஸ் இருக்கும். 3 பார்ட்ஸ். என்னது அந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலமெண்ட், ஹுக்கு, பேசல் பாடி. ஃபிலமெண்ட், ஹுக், பேசல் பாடி. சரியாடா?
ஸோ இதெல்லாம் மூமெண்ட்காக ஹெல்ப் ஆகும். இந்த பார்ட்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிலமெண்ட் வந்து பேசிக்கலி ஒரு லாங்கஸ்ட் போர்ஷன் வந்துட்டு இந்த செல்லோட சர்ஃபேஸ் லேருந்து அவுட் சைடுக்கு போகிறதுக்கு இந்த ஃபிலமெண்ட் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டெய்ல் பற்றி. அவ்வளோதான், நான் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும். அவ்வளோதான். மொட்டைல் பாக்டீரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா அந்த இமேஜை? பேஸ்ட், அது தெரியாமல் அங்கே முன்னாடி போயிட்டுருக்கேன். ஓகேவா, இப்போ பிள்ளை, அப்புறம் ஃபிம்ப்ரியே இங்கே இருக்கா? ஃபிம்ப்ரியே இல்லை. ஓகே, பிள்ளை பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளை இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பிள்ளை இருக்கு இல்லையா, இங்கே 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 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ். ஸோ இப்போ பிள்ளை பார்க்குறோம். இந்த பிள்ளை எதுக்கு இருக்குது? இந்த குட்டி மைன்யூட் ஒரு லேயர் மாதிரி எதுக்கு இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள். ஸோ ஆமாம், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிள்ளை சரி ஃப்ளாஜிலம் இருக்குது சார். ஃப்ளாஜிலம் வந்துட்டு மோட்டைலிட்டிக்கு, அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் த பாக்டீரியல் செல்லுக்கு ஹெல்ப் ஆகுது. ஆனால் இப்போ பிள்ளை எதுக்கு சார்னா, மோஸ்ட்டாக பிள்ளை வந்துட்டு மூவ்மெண்ட்காகலாம் ஹெல்ப் ஆகாது. பிள்ளையோட ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்கிறேங்க பாருங்கள். இது வந்துட்டு ஒரு எலாங்கேட்டட் டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, எலாங்கேட்டட் டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, டியூபுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி மேட் ஆயிருக்குன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இப்போ நீட் கொஸ்டின். அந்த ப்ரோட்டீன் இதுக்கு பேர் பிள்ளை, அதுக்கு பேர் வந்து பில்லின், PILLIN, பில்லின். ஓகேவா, இது நீட் கொஸ்டின். ஆல்ரைட், இதுதான் பிள்ளை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஃபிம்ப்ரியே அப்படின்றது இப்போ பிள்ளை சொல்லிட்டேன் இல்லையா, இதோ இந்த பிள்ளைக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே மேலே இருக்கு இல்லையா, இதுதான் ஃபிம்ப்ரியே. ஓகே, இந்த ஃபிம்ப்ரியே தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இந்த ஃபிம்ப்ரி இல்லைனா இது எல்லாமே ஃபிம்ப்ரியே கணக்கில் வரும். ஓகேவா, இப்போது ஃபிம்ப்ரியை பார்ப்போம். ஸோ ஃபிம்ப்ரியே ஆர் பேசிக்கலி ஒரு பிரிஸ்டல்னால் இப்படி ஸ்மாலாக குட்டியாக ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல, அதை பிரிஸ்டல் லைக் ஃபைபர்ஸ். ஓகே, இதெல்லாம் பேசிக்கலி ஃபைபர்ஸ் செல்லுக்கு அவுட் சைடில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த ஃபிம்ப்ரியே எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் பாருங்கள். புரியுதாடா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எக்ஸாக்ட்லி, ஃபார் அட்டாச்மெண்ட். கரெக்டா? கமெண்ட் செக்ஷனில் குட். அட்டாச்மெண்ட் யார் அது கரெக்டாக சொன்னது? யாஷிகா குமாரன். கரெக்டா? ஸோ ஒரு ஹோஸ்ட் செல்லுக்கு போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே அட்டாச் பண்ணி இருக்கிறதுக்காக இந்த ஃபிம்ப்ரியே ஹெல்ப் ஆகும். ஓகேவா, சரியா? எஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உண்மையான கதைக்கு போயிடலாம். ப்ராப்பர் நீட் கொஸ்டின் பேஸ்டு. இப்போது ரைபோசோம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரைபோசோம்ஸ்னால் என்னது, அதுக்கு எதுக்கு, அதோட சைஸ் என்னது, எல்லாமே பார்ப்போம். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் அசோசியேட்டட் வித் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஃபர்ஸ்ட். தீஸ் ஆர் எதோட அசோசியேட்டட்னா பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரோகேரியோட்ஸோட இந்த ரைபோசோம்ஸ் வந்துட்டு அட்டாச்சு. ஓகேவா, அசோசியேட்டட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் தெரியணும் உங்களுக்கு நான் ரைபோசோம்ஸில், அதோட ஃபஸ்ட்டு 15 நானோமீட்டர் டு 20 நானோமீட்டர் இன் சைஸ். இது சைஸு நானோமீட்டர் கணக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நீங்கள் சப்யூனிட்ஸ் அண்ட் ஆர் இம்பார்ட்டண்ட்டு. தீஸ் ஆர் மேட் ஆஃப் சப்யூனிட்ஸ். ஓகேவா, என்னது இந்த சப்யூனிட்? இந்த 50 years 30 years அதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 2 சப்யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு 50 years, இன்னொன்று 30 years யூனிட்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு டுகெதர் 70 years யூனிட் சப்யூனிட்ஸ். ஸோ ஓகே, 70ன்றது ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம். ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்.
ஸோ இந்த எஸ்ன்றது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் எஸ். இது எதுக்கு? மெஷர் ஆஃப் டென்சிட்டி இல்லைன்னா சைஸ் பற்றி கணக்கு வச்சுக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸோ இது ரைபோசோம்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் இன்க்ளூஷன் பாடிஸ், இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரைபோசோம் அப்புறம் இன்க்ளூஷன் பாடிஸ்னா அப்படின்னு நான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ், ஓகேவாடா பசங்களா? ஃபங்க்ஷன் பேசிக்கலாக வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண நம்ம பாடியில் ரைபோசோம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில். ட்ரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த செவரல் ரைபோசோம்ஸ், இந்த நிறைய ரைபோசோம்ஸ் ஆர் அட்டாச் டு சிங்கிள் எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ, ஓகேவா? எம்ஆர்என்ஏனா ஆர்என்ஏ. இது எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும், ஓகேவா? ஒரு செயின் மாதிரி. செயின் இங்கே பாருங்கள், செயின் இந்த ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த செயினுக்கு பேர் பாலி ரைபோசோம்ஸ். பாலினா என்னது? மெனி, ஓகேவா? மோர் தென் 2 ஆர் மோர் தென் 3, அது எல்லாமே பாலி. மல்டி ரைபோசோம்ஸ் வந்து பாலி ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இல்லை பாலிசோம் கூட சொல்லுவோம், பாலிசோம். எப். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ஆர் எம்ஆர்என்ஏ இருக்குல்ல, அந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணும், ப்ரோட்டீனா, ஓகேவா? ரைபோசோம் இங்கே எழுதிக்கிறேன், ஓகேவா? எஸ். இப்போ நம்ம இன்டர்னல் ப்ரோகாரியோட்டிக்கோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல்லில் இப்படி ஒரு லேயர் மாதிரி இப்படி இருக்கும். இது பேர் இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சைட்டோபிளாசம்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் இன்க்ளூஷன் பாடிஸ். ஸோ இந்த இன்க்ளூஷன் பாடிஸ் என்ன அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டு ஒரு நான் மெம்பரேனஸ், இதுவும் வந்துட்டு நான் மெம்பரேனஸ். இது வந்து ஒரு ஸ்டோர்டு ரிசர்வ் மெட்டீரியல் ஹெல்ப் ஆகணும், ஸ்டோர்டு ரிசர்வ் மெட்டீரியலா, ஓகேவா? ஸோ இது எங்கே ப்ரெசன்ட் இருக்குன்னா, சீனின் அதே கதை தான். சீனின் சைட்டோபிளாசம் எங்கே ப்ரெசன்ட் இருக்கு? சீனின் சைட்டோபிளாசம் ஆஃப் எது? ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ், ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல், ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஃபாஸ்பேட் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ், ஓகேவா? இல்லைன்னா கேஸ் வேக்யூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கேஸ் வேக்யூல்ஸ்லாம் என்னது? ப்ளூ க்ரீனில் கேஸ் ஒரு மைன்யூட் ஸ்பேஸ், ஓகேவா? ப்ளூ க்ரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாக்கு எல்லாத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? சொல்லுங்கள். முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் நாலுலேருந்து நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ? எஸ், கேஸ் வேக்யூல்ஸ் கரெக்டா? மதுமிதா கரெக்ட், எல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ தீபாவளி பிளான் என்னது உங்களுக்கு? டைம் டேபிள் ஏதாவது தீபாவளி பிளான் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி 2 லெசன் முடிக்கணும், இந்த 3 லெசன்ஸ் முடிக்கணும். தீபாவளி என்ஜாய் பண்ண போகிறீங்களா இல்லை படிக்க போகிறீங்களா? ஆக்சுவலி நான் படிக்க போகிறேன். எனக்கு ஏன்னா 22nd வந்துட்டு ஐ ஹாவ் அன் இன்டர்னல் அசஸ்மெண்ட். நான் படித்து தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜாலியாக பேசுங்கடா. இப்போ பேசலாம்டா ஃப்ரீயாக. கிளாஸ் எடுக்கல இப்போது, முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு இல்லை, நாளைக்கு என்ன ஃப்ரைடே? ஐ கெஸ் சாட்டர்டே வி ஹாவ் கிளாஸ். நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாடா இந்த வாட்டி கண்டிப்பாக. ஸ்டடீஸ் 0. ஜிவி ரிவிஷன் பண்ணலான்னு இருக்கீங்களா? யா சூப்பர்டா. ஸோ செலக்டடாக சாப்டர் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம். எஸ். வேறு ஏதாவது எனி டவுட்ஸ்?
எங்கேயாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை ஆனால் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இங்கே புரியல அந்த மாதிரி ஏதாவது? ம் 11th நோட்ஸ் எழுதணும். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஓகேடா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் இந்த கிளாஸ் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரிவர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். யா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கல் பாருங்கள், கெமிஸ்ட்ரிக்கு சையத் சார் வந்துட்டு புது ஃபேக்கல்ட்டி ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு வந்துடுவார், இந்த இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார். ஹீ வில் ஸ்டார்ட் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் நவ். ஏன்னா சையத் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, இஸ் இன்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அதர் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல லெக்சர் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் டுடே. தேங்க்யூ. Good night. Bye.